இன்னைக்கு நம்ம கேதார்நாத் போகிறோம் சீரீஸில் 39 டிகிரி டெம்பரேச்சரில் ரைட் பண்ணி நம்ம ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். குட் மார்னிங் ஃப்ரம் ஸ்ரீநகர். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீநகரில் இருக்கிறோம். ஸோ வெல்கம் டு ஸ்ரீநகர். அதாவது நம்ம நைட்டு வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். கிட்டத்தட்ட எங்கேருந்து வந்தோம் அப்படின்னா தேவ் பிரேக் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து வந்து ஸ்ரீநகர் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். நைட்டு வந்து செம்ம ட்ராவலுங்க. ஸ்ரீநகர் நெருங்க எப்படா வரும்னு ஆயிடுச்சு. ஸ்ரீநகர் வந்ததுமே வந்து செம்ம டிராஃபிக் வேறு, லூசுத்தனமாக வண்டி ஓட்டுறாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஓட்ட முடியல. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். வந்து நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சு. வந்து தூங்கிட்டு இப்போ நம்ம காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா சோன்பெரியாவுக்கு போகிறோம். சோன்பெரியா போகிற வழியில் 2 கோவில் பார்க்க போகிறோம். குப்தகாசியில் போய் இன்றைக்கி நம்ம போய் தங்க போகிறோம். நடுவில் இன்றைக்கி நம்ம ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், டெக்கத்ரான்லேருந்து 2 ஷூ வேறு வாங்கியிருக்கோம். ஷூ வந்து போட்டாச்சு. ஏன்னா செருப்பில் வெயில் ஓவராக இருந்ததுனால ஹீட்டு தாங்க முடியல. அதனால் வாங்கிட்டு வந்த ஷூவை வந்து நம்ம போட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம ஷூ போட்டு நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வண்டி இங்கே நிற்க பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம வந்த வண்டி. இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்க்மன் ஸ்ட்ரீட். சூப்பரான வண்டி. நம்ம ஊரில் இருக்குதா இல்லையானே தெரில. செம்ம வண்டி. பார்த்தீங்கன்னா யூகே ரிஜிஸ்ட்ரேஷன். இங்கே வந்து போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ரெண்டல் பைக்குனால இப்படி தான் இருக்கும். இந்த வண்டியில் வந்து நம்ம வந்தோம். பயங்கரமான வண்டி. நம்ம ஆக்டிவாவில் வந்து இவ்வளோ லக்கேஜ் வைக்கணும்னு தெரில. நல்லா பெரிய லக்கேஜ் வச்சுருந்தோம். வச்சுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:58 ஆயிடுச்சு. வெயில் சும்மா பட்டையை கலப்புது. பட் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ஹோட்டல் தாங்க நம்ம தங்கின பிளேஸு. ஹோட்டல் டீ பேலஸு. ஓகேவா இருந்துச்சு. ஒரு ரூம் வந்து 1500 கொடுத்தாங்க. 2 பேர் தூங்கலாம். தூங்கி முடிச்சுட்டு போகிறதுனால எங்களுக்கு ஓகேன்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல அப்படின்னு கிளம்பி போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் அடுத்த இடத்துக்கு போகல. ஏன்னா சில வேலையில் ஆகிடுச்சு. ரொம்ப சுடு, பயங்கரமான சுடுது. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்கும். ஆனால் முடியல, என்னமோ தெரில. சிவனை பார்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. வெயில் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. கீழே இருக்கிறத விட ரிஷிகேஷ் ருத்ரபிரயாகெலாம் 40 டிகிரி இருந்தது. இப்போ இங்கே ஸ்ரீநகரில் 35 டிகிரி தான். ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இனிமேல் வந்துட்டு அந்த ஹீட் வேவ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபேஸில் பயங்கரமான ஹாட்டாக இருக்குது. அதுதாங்க எனக்கு புரியல. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் கங்கா ஆறு ஓடுது. ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறோம். கடல் மட்டத்துலேருந்து மேலே உயரத்தில் இருக்கிறோம். பட் இவ்வளோ இருந்தாலுமே இங்கே ஹில் ஸ்டேஷன்லையுமே வந்து இவ்வளோ ஹாட் இருக்குங்கிறது எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ ஹாட் வேவ் வந்து இங்கே இருந்தது. ரோடுமே வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது. பட் ஒரு நேரோவான ரோடு தான். ஆப்போசிட்டில் வரவங்கலாம் வந்து கொஞ்சம் லேன் மாறி தான் வராங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேஃபாக போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நிறைய பிரிட்ஜ் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கங்கையார் ஓடுறதை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து அடுத்த நமக்கு டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாரி தேவி டெம்பிள்னு சொல்லி ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். தேவி டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 26 நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிடலாம். இந்த கோயில் வந்து அலக்நந்தா ரிவர் போய்கிட்டு இருக்கோம். அந்த ஆற்றுக்கு நடுவில் தான் இந்த கோவிலே இருக்கும். இந்த கோவிலோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நான் அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அலக்நந்தா ரிவர் போய்கிட்டு இருக்கோம். நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அந்த அலக்நந்தா ரிவர் இந்த சைடில் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் போகும்போது பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் எங்களால் அடிக்கிற வெயிலுக்கு எதையுமே ரசிக்க முடியல. நாங்கள் போகிற இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்ந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்ட்டுருக்கு. வழக்கம் போல தாங்க நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இங்கேயுமே வந்து பார்க்கிங் பிரச்சனை. எங்கேயுமே வந்து பார்க்கிங்க்கு வந்து உருப்படியான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய டூரிஸ்ட் வேனு, ஜீப்பு, கார் எல்லாமே வந்து ரோட் போகிறப்ப ரோடோட லெஃப்ட் சைடு ரைட் சைடில் மட்டும்தான் வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. வேறு எங்கேயும் தனியாக அதுக்குன்னு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் வந்து இங்கே இருக்காது. சோன்பெரியாக்கில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரோட்டில் நம்ம போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஏன்னா வந்து ஸ்பேஸ் வந்து 2 பக்கமும் எல்லா வண்டியும் நிற்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கவனமாக தான் போகணும். நாங்கள் ஒரு 26 நிமிஷம் போட்டிருந்தது. நாங்கள் ஒரு 30லேருந்து ஒரு 35 நிமிஷத்துக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் இருக்குது. இப்போ அந்த தாரி தேவி கோயிலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா தாரி தேவி டெம்பிள். ஆனால் செம்ம ஹாட்டுங்க. முடியல, சத்தியமாக முடியல. நம்ம
ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் ட்ராவல் பண்ண போகணும்னு சொன்னேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து 40 டிகிரி தொட்டுருச்சு, சரியான ஹாட்டு. இதான் அந்த டெம்பிள் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது அந்த என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக இப்படி கீழே நம்ம நடந்து போனோம். தான் இருக்குது, ரஷ்ஷாக தான் இருக்குது. இந்த வெயிலே வந்து நம்மள மாதிரி தான் அவங்களும் பயங்கர கூட்டமாக இருக்காங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அலக்நந்தா ரிவருக்கு நடுவில் தான் இந்த கோயிலே இருக்கும். இந்த கோயிலில் தாரி தெய்வம் இருக்கிறாங்க. அவங்களோட அப்பர் ஆஃப் மட்டும்தான் இங்கே இருக்கும். பாட்டம் ஆஃப் வந்துட்டு காளிமாத்துன்ற இன்னொரு இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கும், அங்கே இருக்கும். நம்ம இந்த கேதார்நாத் போகிறோம் சீரீஸில் நம்ம காளிமாத்து கோயிலுக்கும் நம்ம போகிறோம். ஆனால் இங்கே வந்து தாரி தேவியோட அப்பர் ஆஃப் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. மேலே இருந்து கீழே இறங்கி கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் வண்டியில் ஏதாச்சும் வந்தீங்க அப்படின்னா வண்டி பார்க் பண்ணுறதுக்குலாம் இடம் இருக்காது, ப்ராப்பராக இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு கடையில் போயிட்டு உங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அந்த கோயிலோட பூஜை சாமான் ஏதாச்சும் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அங்கே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இதான் டெம்பிள், அங்கே தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஷூ செருப்புலாம் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து எங்கள் ஷூஸ் எல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டோம். இந்த பெல்ட்லாம் வந்து அலோடு கிடையாது. பெல்ட்டெல்லாம் வந்து கழட்டி வச்சு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து அனிமல்லேருந்து பண்ணது, தேவிக்கு வந்து அனிமல்லேருந்து பண்ணதெல்லாம் எதுவுமே அலோடு கிடையாது அப்படி இங்கே கீழே கழட்டி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான் இதெல்லாம். சூப்பராக இருக்குது. அங்கே கட் பண்ணிட்டு போய் இங்கே ஓப்பன் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா. உள்ளே வந்து கோவிலில் வந்து அலோடு கிடையாது ஷூட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு யூடியூப் வீடியோவில் காமிக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை. அதோட ஃபீல் அண்ட் எனர்ஜி வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். எல்லாம் செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. அது உள்ள வந்து செம்மையாக இருந்தது. உண்மையிலே பயங்கரமாக ஒரு வைப்ரண்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கோவில் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ரிவருக்கு நடுவில் ஒரு கோவில் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம தர்ஷன் பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு ஒன்று இருக்கும். பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவருக்கு நடுவில். இப்போ இங்கே தாங்க அந்த கோயில், ரிவருக்கு நடுவில் ஒரு கோவில். இது பார்த்தீங்கன்னா மலை, இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், இங்கே கங்கை யார் ஒன்று போகும், இங்கே கோவில் இருக்கும். கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஒரு பெரிய ரிவருக்கு நடுவில் கோயில் இருக்கும். தேவி டெம்பிள் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். என்னடா பார்த்தீங்களா ரொம்ப சில்லுன்னு. இந்த கடையில் தாங்க வாங்கிட்டு பைக்கை நாங்கள் இங்கே பார்க் பண்ணி போயிருந்தோம். பரவாயில்ல, சேஃப்டியாக பத்திரமா தான் இருந்தது. அதுவும் நிழலில் ஒன்று இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அங்கேதான் ஒரு பாட்டு பாடினாலதான் தக்கடி தக்கடி என்ன மட்டும் தக்கடி தக்கடி தக்கடி. ஏன்னா கூட வந்தவங்கலாம் வெயிலுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதனால அவங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதாவது இங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செம்ம தலைவலியாக இருந்தது. என்னமோ தெரியல, கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நோட் பண்ணி பார்த்தா தலைவலிலாம் போயிடுச்சு. ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்குது. தேவியோட அருளை என்னமோ தில்லு 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 தில்லு. ஒரு பாடுறா பாடுற நிறுத்த சொல்லலா. 40 டிகிரி வெயில். அடுத்து நம்ம ருத்ரபிரயாக் போறோம். ருத்ரபிரயாக்